கருவாயெல்லாம் பொதிச்சல்லிகள் நல்ல மீன் இதை போட்டு வந்து இங்கேயும் போல அங்கேயும் ஒரு மீன் மிக மிக அழகான பாருங்க. இவ்வளவு மக்கள் இந்த மீன் சந்தைக்கு இந்த நேரம் வரி. இது 2000-ஆ? வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது யாழ்ப்பாணத்திலே முக்கியமான ஒரு துறைமுகம், அதாவது கூடுதலான மீன்பிடி தொழிலாளர்களை கொண்ட ஒரு துறைமுகம். இங்கே வந்து காலை நேரத்திலேயும் மாலை நேரத்திலேயும் மிக கூடின மீன்கள் வந்து விற்பனை செய்கிறத எங்களால் பார்க்கக்கூடிய இருந்தது. ஆனால் நாங்கள் மாலை நேரம் தான் வந்தோம். நான் வேறு காணொலிகளில் இதை பார்த்துட்டு என் நண்பன் வந்து ரஞ்சித் வந்து சொல்லியிருந்தான், வாங்க இதை போய் பார்ப்போம். இந்த இடம் வந்து முக்கியமான ஒரு இடம். நிறைய மக்கள் இந்த இடத்துக்கு வரினோம். நிறைய இடங்களில் வந்து நீங்கள் நிறைய பிரசித்தி பெற்ற மிக பிரமாண்டமான மீனெல்லாம் நீங்கள் இங்கே பார்க்கலாம். உங்களுக்கே மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த இடங்களை பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். அது நான் மட்டும் மகிழ்ச்சி அடைஞ்சு காணாது, நீங்களும் மகிழ்ச்சி அடையணும். எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த காணொலியை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. பெரிய பெரிய ராட்ஸ், அதை நண்டெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அதை விட இறால் எல்லாம் நல்ல விலை குறைவு. வாங்க இந்த காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போகிற இடம் வந்து ஒரு முக்கியமான இடம். அதுவும் வந்து மீன்பிடி தொழிலை வந்து பிரதானமான கொண்ட நிறைய மக்கள் வந்து இந்த தொழிலாளிகளை உருவாக்கின இடம் வந்து சொல்லலாம் இடம். அடுத்தது கூடுதலான மீன்களை வந்து பிடிக்கப்படுற இடமும் வேறு நாட்டுகளுக்கு அல்லது கொழும்புக்கு வந்து ஏற்றப்படுகின்ற இடமும் இந்த இடம் தான். இந்த இடம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது தான் நான் நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் இந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம். எப்படி மீன்கள் இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு என்னென்ன மீனெல்லாம் வருது, அப்படி கடல் என்பதெல்லாம் உங்களுக்கு காட்டுறதுக்கு மனங்கள் இருக்குது. தண்ணீர மனமா அல்லது கடல் மனமா அல்லது இதில் உங்களுக்கு கொட்டிக்கிற கஷ்டங்கிற மனமாக தெரியாத இருக்குது. இந்த பகுதியில் வந்து ஆகக்கூடிய கடல் தொழிலாளர்கள் இருக்கிற இடம் என்று சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கூடுதலான மீன்களை இங்கே பிடிபடுதுன்னு சொல்லிட்டோம். நாங்கள் இதை அந்த இடத்த தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இன்னும் சொற்ப நேரத்தில் அந்த இடத்த நாங்கள் பார்க்க போகிறோம். யாழ் மாவட்டத்தை பொறுத்தளவில் இந்த இடம் தெரியாதார்கள் யாருமே இருக்க முடியாது. சூரியன் மறைகிற அந்த காட்சியோட இந்த போட்டுகளை பார்க்க ஒரு ஆசையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீதி ஓரங்களில் வந்து விலைகளை வந்து காய போட்டிருக்கணும். இப்போவே மீன்களை வந்து விற்பனை செய்ய வழிகிட்டு நான் நினைக்கிறேன். இதுதான் கடல் கரைக்கு போகிற இடம். சூப்பர் இடமா, ஒரு இடத்துக்கு நான் இன்றைக்கு தான் பாருன் சோடிச்சிருக்கிறாங்களேன்னு நான் கேட்டேன். இங்கே வந்து திருவிழா நடந்தேன்னு சொல்லிக்கணும். தீர்த்தம் வந்து இங்கே செய்தேன்னு சொல்லி அப்படியான ஒரு பிரசித்தி பெற்ற இடம் தான் இந்த இடம். ஆனால் இன்னொரு விசேஷமான ஒரு விஷயம் ஒன்று இங்கே சொல்லப்படுது. மாலை நேரத்தில் இந்த சந்தை வந்து இல்லொண்டு ஒரு எழுச்சியாகவும் நிறைய மக்கள் வருவினோம்னு சொல்லினோம். அந்த இடத்த தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், இப்போ பாருங்கள் சூரியன் மறைஞ்சு கொண்டு இருக்குது. கண்ணு குத்து சூரியன் எங்களுக்கு. பாருங்கள் பெரிய பெரிய வலைகள், பெரிய பெரிய மீன்களை பிடிக்கிற வலைகள் தான். ஆனால் இன்னொரு வலையும் இங்கே வரல. தண்ணியே இல்லைன்னு சொல்லி நான் இந்த இடத்துல சரியான கரை பிரதேசம். ஏன்டா இதில் நாங்கள் பார்க்குறதுலேருந்து நான் நினைக்கிறோம் ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த இது கட்டியிருக்குது. என்ன அந்த மீன்கள் பிடிக்கிற என்னென்னு சொல்கிறது, கூடு கட்டுறேன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, இது கட்டியிருக்கணும். அவ்வளவுக்கு வந்து தூரமான இடம் தான் இந்த இடம். எப்படி இருக்குன்னு பாருங்க, எவ்வளோ அழகான ஒரு இடம். இங்கே மிகவும் அழகான ஒரு இடம் தான் நான் சொல்லலாம். முழு போட்டும் வந்து அழகான போட்டாக இருக்குது. ஒரு போட்டு ஒன்று வந்து இருக்கு பாருங்க. இங்கே எங்கடா சூரியன் தான் எப்படி வருதுன்னு பாருங்க. மிக மிக அழகான ஒரு இடம் இந்த இடம். வலைகள் கொஞ்சம் கடும் கலராக இருக்குது பாருங்கள், ஒரு நீல கலரில் இருக்குது. இது என்னென்னா பழைய வலைகளாக இல்லை தெரியல எனக்கு. இந்த வலைகளை வந்து ஒரு கலர் போட்டு புது வலைகள் மாதிரி மாற்றி வச்சிருக்கணும். ஒரு நீல கலராக இருக்குது பாருங்கள் அந்த வலை. இதான் அந்த வலை இருக்கும். அந்த வலையைத்தான் இந்த அளவுக்கு மாற்றிருக்கணும் பாருங்கள். இதான் இந்த கலராக இருந்திருக்கும். இப்போ அந்த கலருக்கு இந்த வலையை மாற்றிருக்கணும். இதில் ஒரு ஐயா வந்து வலைகளை வந்து சரி செய்கிறார் பாருங்கள்.
ஐயா வணக்கம். இது என்ன இது காய போட்டிருக்கா ஐயா? இது நாளைக்கு தான் கொண்டு போகலாமே என்ன? இது நாளைக்கு தான் இந்த வேலை கொண்டு போகலாமேண்டா ஐயா சொல்கிறேன்டா. காய வச்சிருக்கணும். கலர் கொடுத்தாரு ஐயா, கலர் கொடுத்தாரு. கலராக கொடுத்தீங்க? கலர் கொடுத்துருக்கணுமா. நாளைக்கு இதை கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க. பெரிய மீன் சந்தைன்னு சொல்லி நான் சின்ன இல்லை, இது பெரிய மீன் சந்தை. இந்த மீன் சந்தையில் தான் இது என்னது லங்கா மண்ணெண்ணெய் நிலையம் என்று போட்டிருக்கிறாங்க. அதில் ஒரு அண்ணன் மீன் வெட்டுற பாருங்க. அந்த மீனை விடிய காலையில் சமைச்சு வேலை போகிறாங்க கொண்டு வரதுக்காக வந்து பின்னரத்தில் வீட்டில் மேலே பண்ணி. இப்போ என்ன விலை போகுது மீனல்லான்ற ஆளுகள்? 1700 1600 எக்ஸ்போர்ட் போகிறத பொறுத்து கிலோ இதெல்லாம் ஓடுமா இந்த நண்டு? இந்த எல்லாம் உயிரோட கிடக்குன்னு பிஞ்சு வேறு விளையாட்டு. இந்த இந்த நண்டு என்ன விலை என்ன? கிலோ 10,000 ரூபா போனது. இப்போ சண்டே 2,000 ரூபா போகும். ஏனெண்டா ஐயோ ഇതിന്റെ വില 10,000. ஆனால் இப்போ 2,000 போகுதா? 1,500 2,000 போகும். 10,000 எப்படி மிச்சம் வரும்? இது வந்து 1,500 தான். 1,500 ரூபா. இது வந்து ஒரு சிவப்பு கலரில் வருமென்று சொல்லியிருக்கோம் இந்த இறால். அது வந்து தனித்தரம் 1,200 ரூபாயா? இதெல்லாம் நல்லா நண்டு இந்த இருக்குது, நண்டு இந்த என்னென்னா ஆண் நண்டு வந்து நீலக்கால், பெண் நண்டு ஸ்வேத்தக்கால். அதை எனக்கு ஒரு சந்தையில் சொல்லி தந்து எனக்கு தெரியும். பெரிய ஒரு பிரச்சனை இருக்கா? நண்டை தான் தெரியும் எங்களுக்கு. இதில் அப்போ பெரிய மீன்கள் இல்லையோ? இந்த பெரிய அங்காளி இருக்கு கடலுக்கு போடுற இல்லையோ? வெள்ளிக்கிழமை இருந்தால் போகிறது கூடாது. ஆனால் இந்த கூடுதல் பையத்தாக்கள் போயிட்டு கூடுதலாக்களுக்கு வந்து காலையில் போயிட்டு வருகணும். சைவக்காரன் போக மாட்டாங்க, மீனக்காரர் தான் போடும். நல்ல மீனுக்கு அதை கொடுத்து வாங்கிட்டு போக கவனப்படும். அண்ணா அவர் வந்து கிலோ குறைஞ்சி 2,500 ரூபா 4,000 ரூபா போயிட்டு பாறை மீன் என்ன விலை? பாறை மீன் கயிறு 200. சரிங்க, 1,500 2,500. கயிறு மீன் கிலோ 2,500 ரூபா. இந்த விலை 2,000. இது 2,000மா? என்ன மீன் இது? கயல் 1.5 கிலோ கிட்ட இருக்கு. 1.5 கிலோ பெருசாக கிடக்குறீங்க. 1.5 கிலோன்றீங்க. 600 கிட்ட கிடக்கு. 2,600. இது திரளி. ஓகே. மீன் மெலிவா போகும். இறால் என்ன விலை? இந்த இறால் கிலோ 1,800 ரூபா போடலாம். 1,800. எடுத்த விலை நாங்கள் எடுத்த விலை ஒரு 1,900 850 வச்சு 50 ரூபா 100 ரூபா எங்களுக்கு வரும். சரியான சாமானை முடிக்கிறதுக்காக விற்கிறோம். சரியா குறைச்சி தான் கொடுக்குறீங்க. வெள்ளிக்கிழமை தானே? வெள்ளிக்கிழமை என்ன மீன் சந்தையில் வந்து இங்கேயும் போல் அங்கேயும் ஒரு மீன் சந்தை இருக்குது. அதையும் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நிறைய படிகள் தெரியுமா பாருங்க. கனவா பாரதியில் எப்படி இறால்? நல்ல இறாலா? வேண்டலா சூப்பர். 2 இறால் வேண்டிங்க அன்றைக்கு. அது என்னமா இருந்தது? அதை விட இது நல்லா இருக்கு. கலருக்கு நல்லா இருக்குமா? கலர் வடிவாக இருக்கு. அதுதான் வடிவான இன்ஜின் டீசல் பொருட்களை வச்சிருக்கணும். பாதுகாப்பாக வச்சு கொண்டு போகிற இடம் போல் இருக்குது. அதுக்கு பாதுகாப்பு காக்கல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து ஏதோ கோயில் திருவிழா ஏதோ நடந்திருக்குன்னு தண்ணீர் பந்தம் எல்லாம் போட்டிருக்குறாங்க பாருங்கள். இந்த இடத்துல வந்து இப்போ நாங்கள் இந்தியாவில் பக்கம் பார்க்க போகிறோம். இதில் ஒரு கட்டிடம். இது வந்து மலசல கூடமாக இருக்கலாம். சின்ன சின்ன மீன்கள், சின்ன சின்ன இறால். இந்த முரல் தான் நாங்கள் ஒரு 250 ரூபா 300 ரூபா விற்றுறோம். முரல் இருப்பாருங்க. ஐயா என்ன விலை ஐயா போகுது? 1,000 ரூபாயா? இது கிலோ 1,000 ரூபா இல்லை? ஒரு பங்கு 1,000 ரூபா. ஒரு பங்கில் எவ்வளோ இருக்கும்? 3/4 கிலோ வரும் மேம். பரவாயில்ல. 1,000 ரூபாய்.
பெரிய மீன்கள் இது பாறை மீன். இந்த நண்டு என்ன 1500 சரியான நல்ல லாபம். நண்டு லாபம் 1500 இப்போ போகுது. இப்போ என்னம்மா இந்த ஏற்றுமதி இல்லாதால நண்டுகள் விலை குறைவோ கூடவோ குறைவா போய் கொண்டு நாட்டுக்கு ஏற்றுற கருவாடு போடுற கட்டா மீன் இதுதான். இது என்ன விலை கிலோ உங்களை எடுக்கலையா? கிலோவில் காலம் 1000 4000. ஆனால் கருவாடு போட்டால் தான் இதில் பொறுமை மாதிரியா? கருவாடு போட்டால் சக்க காசு. இப்போ இந்த 4 கருவாடு போட்டால் எவ்வளோ வரும்? 5000 கருவாடு போட்டால் எவ்வளோ கிலோ வரும்? 1.5 கிலோ. 1.5 கிலோ வருமா? அவ்வளோ? ஆ 1.5 கிலோ அப்படி வருமா? ஓகே. இவ்வளவும் 1500. நல்ல லாபமா? எவ்வளோ வரும்? அவ்வளோ 1.5 கிலோ. நண்டு பாருடே. அண்ணா என்ன எவ்வளோ வரும் கிலோ? முதல் போறேன்டா முதல் இதுன்ற விலை 13,000 போனது. இடையில குறைஞ்ச 7,000 வந்தது. இப்போ கடைசி 7,000 இப்போ 2,000 போகுது. ஆடா கடை ஏன் அந்த விலைக்கு போகுது? ஏற்றுமதி இல்லை. ஈரான் செய்த வேலியால் பாருங்க எல்லாருக்கும் பிரச்சனையாக கிடக்கு. ஆனால் இங்கேத்தி ஆகலுக்கு பரவாயில்ல. இங்கே சாப்பிடக்கூடிய 2 பிரச்சனை. ஒன்று வந்து கையில் எடுங்க போட்டோ எடுக்க. சரி போடும். கையில் எடுக்க கடிச்சு கொண்டு அடிக்காத. என்னம்மா வருமானம் வருமோ? கழிவுணம் ஆகல நோண்டி தர சொல்லி 1 கிலோக்கு 200. 1 கிலோக்கு 250 2 கிலோக்கு 200. எவ்வளோ நேரத்தில் உடைப்பீங்க? 10 நிமிஷம் 15 நிமிஷம் பிடிக்கும். டக்குன்னு ஃப்ரீயாக உடைச்சா வரும். டக்குன்னு தெரிஞ்சு தான் காசு பண்ணுங்க. பிரதானமாக இதைத்தானே செய்கிறீங்க இல்லாட்டி சும்மா ஒரு நாளைக்கு எவ்வளோ லாபம் பெறுவதுக்கால? ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுக்கலாம்? ஒரு நாள் 10 பேர் பட்டினா 150 1500 1500. அதுக்கு மேலே எடுக்கலாம். அதுக்குங்க இது செய்து முடிஞ்சாட்டாங்க. அதான் மீனண்டா பட்டலாமா? மீன் பட்டினா நீங்கள் இறால் மட்டும் தானே? இறால் முறைக்கு இந்த மீன் வந்துடும். மீன் பட்டா இதுக்கு ஒரு 100 ரூபா வரும். இதுக்கு ஒரு 150 ரூபா 250 ரூபா. இந்த இறாலுக்கு 200 ரூபா. அப்படித்தான் காசு சேர்த்துடும். ஒரு 5-6 பேர் பட்டா காசு வரும். சந்தைக்கு பாருங்க இவ்வளவு மக்கள் இந்த மீன் சந்தைக்கு இந்த நேரம் வரினமண்டு நிறைய பேர் வந்து போயினோம். மீன் சந்தைக்கு வந்து பின்னேரத்தில் தான் கூடுதலான மீன்கள் வந்து வரினம்னு சொல்லினோம். இது என்னடா அது? இங்கேடா வாழைடா. இது பொரிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. வந்து ஒன்று இருக்குது. இது வாழை இல்லையா? அப்போ இது சாதாளையா? ரெண்டா அதுக்கு என்ன விலை போகுது? எவ்வளோ காலமாக நீங்கள் இந்த சந்தையில் வியாபாரம் செய்கிறீங்க? பின்னேரங்களில் எவ்வளோ வருஷமாக வியாபாரம் செய்கிறீங்க? பின்னேரத்தில் 20 வருஷமாக செய்கிறீங்க. என்னம்மா வியாபாரம் நடக்குமோ? இப்போ என்ன விலை போகுது மீன்கள்? ஒரு நாளைக்கு 1 கிலோ போகுது. கும்பல 1000 போகுது. மண்டி செவ்வாய் 1000 போகுது. இன்னும் மீன் விலை குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? இப்போ கூடிட்டேன். ஆனால் ஏற்றுமதி இல்லாத மீன் எல்லாம் விலை குறைஞ்சிட்டு சொல்லி அது ஒட்டி 50 100 ரூபா போகுது. விளங்கல ஒட்டி பட்டு 100 ரூபா 150 போகுது. இது என்னது இருக்கு? பணம் கட்டிட்டு இருக்கு. இது என்னதுக்கு பயன்படுத்துறது? கரைக்குது.
பறிக்கணும் எவ்வளோ கிலோ கிலோ ஆனால் எல்லாரும் விரும்பி விளம்பி தானே வேண்டியது ஐயா வியாபாரத்தில் கவனமாக இருக்குது. நாங்களும் குழப்பையிலாண்டா ஐயாட வியாபாரத்தையும் பார்க்கணும் தானே. மீன் வியாபாரம் உண்மையில் அமோகமாக போய்க்கொண்டிருக்கு இந்த இடத்துல. கூடுதலான மீன்களை வேண்டதுங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்படி கிடக்காண்டு எப்படி இருக்குது இந்த போட்டு பாருங்க. தொழிலுக்கு போகிறதுக்காக வழிகளை வந்து சீர்படுத்தி கொண்டிருக்கலாம் பாருங்கள். இப்போ இதெல்லாம் வந்து சீர்படுத்தி தான் நாளைக்கு வந்து அவர்கள் போகலாம். இங்கே பாருங்க பருந்துகளை வந்து வட்டமடிதான். பருந்துகளை பாருங்க. ஐயா வைக்கப்படுறாரு. என்ன செய்கிறீங்க? இது வந்து கதைங்க 2 கலர் வலையை வந்து பொறுத்துறாரு. என்ன கட் பண்ணுங்க அவர் கதை கிடையாது. மீன் கூடுதலாக படம் மீன் கூடுதலாக படையக்க மீனோட மீன் இருந்து இந்த கடிக்கிற மீன்கள் இருக்குது. பேத்தை கருவாய் அதுகள் எல்லாம் பொலிச்சல்லிகள் அப்படியே போய் அதுகள் அந்த மீன் நிற்கும் தானே நிற்க வலைக்கு கிட்ட போய் வலையில் படையக்க அது போய் வலையோட சேர்த்து கடிச்சு தான் வலை பீத்தலாம். இது எத்தனை மாதக்கணக்கில் இந்த விலை வந்து கடலுக்கு இருக்கும்? இந்த விலை வந்து கடலுக்குள்ள பெரிய விலை நிற்கிது. இதை கொண்டு போய் அதுக்கு இருக்கிற மீனை ஒரு நாள் முடியப்புறம் 3 மணிக்கு 4 மணிக்கு 3 மணிக்கு போய் முடிய போய் அதுக்கு சுற்றி அந்த மீனை எடுத்து கொண்டு வரேன். அந்த வேலை அப்படியே கிடக்கும். அப்போ இதை என்னன்னு சொல்கிறது? இதை அந்த மடி என்ன சொல்கிறது? இதை வந்து மடி என்று அது இந்த ரோலருக்கு தான் அப்படி சொல்கிறேன். இது எங்களுக்கு வந்து கடிப்புன்னு சொல்கிறோம். கடிப்பு. இது வந்து மீனை போய் நாங்கள் அப்படியே கோழி கொண்டு வரோம். இந்த இதில் இருக்கிற பட்டி தெரியுது அப்படியே ரவுண்டாக இருக்கும். அதுக்குள்ளே மீன் ஏறி இருக்கும். போய் அப்படியே சுற்றி கொண்டு வரோம். அப்போ எத்தனை பேர் போகிறோம் நீங்கள்? நாங்கள் 5 பேர் போவோம். 5 பேர். ஆனால் இது இந்த பெரிய பெப்பை காவறதுக்கு 4 பேர் வேணும் போல இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிக்கிற மீன் தான் இன்றைக்கு நாங்கள் சாப்பிட்றோம். ஐயா இப்போ என்ன மாதிரி மீன்கள் விலை போகுது? இப்போ வந்து இப்போ கொஞ்சம் விலை குறைஞ்சிட்டு நல்ல மீன் 1400 பாரி அதில் 1400 1300 போகுது. சூட 500 600 போனது இப்போ 250 300 போகுது. வளமே வந்து 100 இதை ரைட் இதை கோத்து தான் பின்னோடமே நடத்துது. நீங்களும் இந்த வேலை என்ன செய்கிறீங்க? என்ன பின்னுறது? இது வந்து நீங்கள் ஒரு டீமா அப்படியா? பாருங்க எப்படி இருக்கு இடம். மேல அழகான இடம் தான். இல்லை நீங்கள் கூட ஆழமாக இங்கே கொண்டு செய்கிறீங்க. நீங்கள்